அவர் இறங்கும் போது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சாத்தியமே இல்லாதது ஆவியினால நல்ல கைகளை தட்டி சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 30:10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. தத்தளிப்பின் பாத்திரத்தை யார் கையிலிருந்து தேவன் நீக்குகிறாரோ அவங்க வாழ்க்கையில தான் இந்த சுகித்திருப்பான், அமர்ந்திருப்பான், சந்தோஷமா இருப்பான், நிம்மதியா இருப்பான் என்கிற வார்த்தை நிறைவேறுகிறதா இருக்கும். யார் யாக்கோபு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் சிநேகிக்கப்பட்டவன், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்க காரணம் என்ன? தேவனால் நான் நேசிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்க இருதயத்தில் கை வைத்து இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனால் நேசிக்கப்பட்டவன். மறுபடியும் சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனால் நேசிக்கப்பட்டவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு திரும்பி வந்து, கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைவிட ஆரம்பித்தார். யாக்கோபை குறித்த செய்தி ஏராளம் கேட்டிருக்கிறோம். இந்த பலிபீடத்திலிருந்தும் அதிகம் பேசப்பட்ட செய்திகளில் ஒன்று. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட சில சத்தியங்களை அல்லது சில காரியங்களை, நமக்கான சில காரியங்களை தேவன் பேசும்படி விரும்புகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 30வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்க அப்படி கீழே படிக்கும் போது நான் 1-2 வேர்டு டச் பண்ணிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். இது கடந்த நாளிலே ஆவியானவர் மறுபடியும் இதை வலியுறுத்தினார். ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அது லாக்டவுனுக்கு முன்னாடி சொன்னதுனால கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கும் அது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன். போன வாரம் சொன்னதே கேட்டா இப்போ எல்லாரும் கண்ணு வெளியே வரும், அதனால நான் அதை கேட்கல. ஆமென். ஆனால் இந்த வார்த்தையை கடந்த நாளிலே இந்த அதிகாரத்தை பொதுவாக ஒரு வசனத்தை ஆண்டவர் தரும்போது இந்த அதிகாரத்தை பார்ப்பது வழக்கம். அப்படி பார்க்கும்போது அதிலே சில காரியங்களை ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாய் கொண்டு வருவார். அதிலிருந்து கர்த்தர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். அப்படி ஒரு வார்த்தை தான் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். இது ஏற்கனவே சொல்லப்பட்டால் இன்னைக்கு அப்படி என்றால் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி நம்மை துரிதப்படுத்துகிறார். அதுல ஒரு முக்கியமான காரியம் எல்லாரும் கவனிக்கிறீங்க நம்புகிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை நீங்க யார் எப்படி கேட்கறீங்கன்னு தெரியாது. வார்த்தை நம்ம கேட்கிற சாட்சி
சாட்சிகள் எல்லாமே ஆமென். ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கிறோம், அது ஓகே. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல அவர்களுக்குள்ளே வார்த்தை எழுப்பின விசுவாசம். அவங்க அந்த வார்த்தையை, அந்த சின்ன குழந்தையை பற்றின சாட்சியை கேட்கும்போது டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை சொல்றாங்க, அது அவங்களை பாதிக்காது இருக்க அவங்கள நம்ப பண்ணின வசனத்தை அவங்க என்ன செய்தாங்களாம், திரும்ப திரும்ப கேட்டார்களாம். அதுபோல ஆவியானவர் இன்னைக்கு பிரத்யட்சமாக நம்மோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். உங்களோடு பேசின வார்த்தைகளை நீங்க எழுதி வைங்க. நீங்க அப்படி எழுதி வைக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அதை திரும்ப திரும்ப பாருங்கள். இதுவரை அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம் தெரியுமா? உங்க பைபிள்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அந்த வேர்டை மார்க் பண்ணியிருப்பீங்க. அது நல்ல பழக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்க ஒரு நோட் புக்கை வாங்கி அல்லது ஒரு டைரியை வாங்கி நீங்க கண்டிப்பா கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை எழுதி வைக்கணும். ஆமென், ஆமென். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு இது செய்யறவங்க வாழ்க்கையில நிறைவேறிட்டு என்கிற சாட்சியை கர்த்தர் கேட்க வைக்க போகிறார். ஆமாம். கூடுமான வரையில நீங்க சர்ச்சிலேயே ஒரு நோட்டை கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமே, நீங்க வீட்டில் போய் நீங்க எழுதி வைங்க, ஒரு நோட்ல எழுதி வைங்க. ஹல்லேலூயா. ஆமே. சிலர் வந்து ஐபேட் அல்லது மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதுல எல்லாம் டைப் பண்ணி வைப்பாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உங்ககிட்ட பேசினது எங்கன்னு கேட்டா நீ என்கிட்ட எடுத்து காட்டணும். அது நீ எதுல காட்டுறேன்னு எனக்கு தெரியாது. ஐபேட்ல காட்டுறியோ, மொபைல்ல காட்டுறியோ, ஆமே, நோட்ல காட்டுறியோ, டைரியில காட்டுறியோ. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே எப்படி மாறிட்டு இருக்கு தெரியுமா? அட்வான்ஸா மாறிட்டே இருக்கிறது. ஆமே. நான் இப்போ மெசேஜ் எடுக்கிறது ஃபுல்லா எதுல தானா, இதுல தான். எனக்கு இது ஈஸியா இருக்கிறது. எதுல காட்டுறியோ தெரியுது. ஆனாலும் டைரி வச்சிருப்போம். எங்க வச்சிருப்போம்னா அது பர்சனலா வச்சிருப்போம். ஆண்டவர் பேசுற வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் அதை வார்ன் பண்ணார், அதை சொல்றார். ஏன்னா வந்து நீயே அது தரையில போடாத, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியணும். 22 வருடம் கழித்தும் யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான் இருக்கு. ஆமா, பொதுவாக சொப்பனம் எல்லாம் ஞாபகத்துக்கு ஈஸியா வந்துருமா? கண்டிப்பா வராது. நான் காலையில ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன சொப்பனம் அதுதான் தெரியல. நான் அது பார்க்கலான்னு திரும்பவும் தூங்குனே, வரல. சிலர் சொப்பனம் கண்டினியூ ஆகிறதுக்குன்னு திரும்ப 22 வருஷம் கழிச்சு ஒருத்தன் சொப்பனத்தை நினைவு கூறுகிறான்னா அவன் மனசுல அது எவ்வளவு ஆழமா எழுதி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நீங்க வசனம் நல்லா கேளுங்க. அதுல உங்களுக்கான ரேமா வரும் பாருங்க. நீங்க வீட்டுல போய் நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 வார்த்தையை நீங்க பாருங்க. அதாவது ஒரு வசனத்துல ஒரு லைன் அப்படி நமக்கு முன்னாடி எடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க தெரியுமா? அந்த நீங்க இந்த ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கும்போது அதை மட்டும் ஹைலைட் பண்றது. ஆண்டவர் பேசும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க பைபிள் அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அந்த வேர்டு மட்டும் நமக்கு முன்னாடி இப்படி ஹைலைட் ஆகி தெரியும். அது மட்டும் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணது போல இருக்கும். ஆமே. நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை, இதோ நாட்கள் வரும். ஹல்லேலூயா. என்ன நாட்கள் வரும்? அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் என் ஜனத்திற்கு சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும், நான் சுதந்தரித்துக் கொள்வேன். இதோ நாட்கள் வரும், நான் சுதந்தரித்துக் கொள்வேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. அப்ப நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க, எழுதி வைக்கணும். எழுதி வைக்கணும். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு இப்ப நான் கேட்டு
கை தூக்க சொன்னா எல்லாருக்கும் கை தூக்க முடியாது. அதனால அப்படி ஒரு வருத்தத்தை நான் இப்போ உருவாக்க விரும்பல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார். எனக்கு தெரியும், இதை நான் டச் பண்ண ஒரு 10 நிமிஷம் போயிடும், செய்திக்குள்ள போக முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் ஆவியானவர் நமக்கிட்ட ஒன்று செய்ய சொல்லும் போது நம்ம அதை செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. நீ எழுதி வை. நீங்க வீட்டில் போங்க, இப்போ போயிடாதீங்க. நீங்க அப்ப அவர் சொல்லிட்டார் வீட்டுக்கு பார்ப்போம், வீட்டில் போய் ஒரு நோட்டு வாங்கி எழுதுங்க. உங்ககிட்ட பேசினது அது யார்கிட்டையும் காட்டணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க சொல்லுங்க, இந்த டேட்ல என்னோட பேச. ஒருவேளை எல்லாம் மறந்துருக்கும். உங்க நினைவுல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எழுதி வைங்க. டேட் ஞாபகத்துல இருந்தா டேட் எழுதி வைங்க. டேட் ஞாபகத்தில் என்னாலும் பரவாயில்ல, நினைவுல நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். அதாவது ஆசீர்வாதத்தின் முதல் படியே என்ன தெரியுமா? கீழ்ப்படிதான். ஆண்டவர் புதுசா வசனம் எழுத சொல்லல. ஆமே, நான் இப்படி ஒரு தூதன் பறந்து வருகிறதை காண்கிறேன் அப்படின்னு எழுதண்டா. கர்த்தர் உங்ககிட்ட பேசினது. இது ஒரு விசுவாச கிரியை. ஆமென். இது நாட்கள் வரும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டீங்கல்ல? ஆமென். அப்ப எழுதி வைப்பேன், பொருத்தனம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆமென். நல்ல கவனிங்க. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதே போலத்து நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆனாலும் சொல்லனா, ஏற்கனவே யாக்கோபை குறித்து சொன்னது அவனுக்கு திகில் உண்டென்றல்ல. ஆமென். அவனை குறித்து சொன்னது அவன் சுதந்தரிக்க போகிறான். ஹalleluya. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிற சத்தம் என்ன சத்தம்? திகில் உண்டு, திகிலை உண்டு பண்ணுகிற சத்தம், தத்தளிப்பை உண்டு பண்ணுகிற சத்தம். ஆனா யாக்கோபை குறித்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அவன் சிறையிருப்பை திருப்புவேன், அவன் சுதந்தரிப்பான். நல்ல கவனமா கேளுங்க. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து சொன்ன வார்த்தை இருக்கும் போது எத்தனை திகில் உண்டாக்குகிற, கலக்கம் உண்டாக்குகிற காரியங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும், ஆனாலும் அவன் அதற்கு ஆனாலும் ஆமே அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல போல பியூட்டிஃபுல். ஆனால் அப்படின்னா ஒரு பயம். ஆனாலும் அப்படின்னா ஹalleluya. இங்கிலீஷ்ல ஆனாலுக்கும் பட்டு தான், ஆனாலுக்கும் புட்டு தானா? அதுக்கும் பட்டு தான், எல்லாம் முடிஞ்சு. ஆமே. ஆனாலும், ஆனா அப்படின்னா போச்சு. ஆனாலும் ஏன்னா அவனை குறித்து நீ எழுதி வச்சிரு. ஆமே. அப்ப என்னை குறித்து ஆமே தேவன் எழுதி வைத்தவைகள் என் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு பல போராட்டங்கள், பல தத்தளிப்புகள் என்னை சுற்றி நடக்கும். ஆனாலும், எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆனாலும் நான் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நான் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திகில் ஆமென் தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். தத்தளிப்பின் சத்தம் கேட்கும் போது உடனே நீங்க எதை தெரியுமா ஓபன் பண்ணணும்? எழுதி வச்சத நீங்க ஓபன் பண்ணுங்க. எதுக்கு எழுதி வைக்க சொல்றாரு தெரியுமா? நேர்ச்சை கிடையாது. இப்படி ஒரு 10 இடம் எழுதுனா
அப்படி கிடையாது. உனக்கு இந்த தத்தளிப்பின் சத்தம் வரும் தெரியுமா? ஒரு துர்ச்செய்தியோ உன்னை தத்தளிக்க பண்ணுகிற, அவ்வளவுதான் உன் வேலை அவுட்டு, அவ்வளவுதான் அவங்க வந்துட்டாங்க, உன் பிரச்சனை இதோட முடிஞ்சது, இது பிரச்சனை அவ்வளவுதான் பெருசாயிட்டு, இப்படிப்பட்ட உன்னை தத்தளிக்க பண்ணுகிற செய்தி வரும்போது இமீடியட்டா உன் கையும் கண்ணும் எங்க போகணும்னா, கர்த்தர் உனக்கு சொன்ன உடனே நீங்க போயிருங்க. அவ்வளவுதான், போயிருங்க. இப்படி செய்த ஒரு நபர் உண்டு. யார் தெரியுமா? யோசபாத். யோசபாத்துக்கு விரோதமா, அதான் சொன்ன, இதை டச் பண்ணா இழுத்துறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை இந்த காரியத்துல உருவாக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு விசுவாச பாதைகளை, இந்த பரீட்சைகளை கர்த்தர் ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல யோசபாத்துக்கு விரோதமாக நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்ததும் யோசபாத்துக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? பயம் வந்துட்டுன்னு 3வது வசனத்துல இருக்கு. பயம் வந்துச்சு. உடனே ஆண்டவர் சமூகத்துல போறான். எல்லா யூத ஜனத்தையும் உபவாசத்தை கூறிட்டான். தேவ சமூகத்துல வந்து அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான். 5:6 முதல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, இவ்வளோ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவன் வார்த்தை உடையவனுக்கு விரோதமா ஒருத்தன் வாரானா, அவன் யாரோட எதிர்த்து நிற்கிறான்? தேவனோட. யாருக்கா எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் அறிக்கை பண்ணும். அவன் ஏன் அறிக்கை பண்றான்னா, அடுத்த வசனத்தை பாருங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இந்த தேசத்து கொடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா அப்படிங்கிறான். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, இது கர்த்தர் சந்ததிக்குன்னு கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார்? ஒரு சீசனுக்குன்னா என்றைக்கும் என்று கொடுத்துட்டார். அப்ப பிரச்சனை வரும்போது இவன் எதை தான் எடுத்து முன்வைக்கிறான் தெரியுமா? வார்த்தைய. ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தை வைக்கிற ஆண்டவர் அவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்க. 9வது வசனத்துல தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். 10வது வசனம், இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது, ஆமென், அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். அப்பா, இது நீங்க சொன்னதுப்பா, இது நீங்க தந்ததுப்பா. ஆனா இதிலிருந்து வெளியே விரட்ட, இதிலிருந்து எங்களை நிர்மூலமாக்க வர்றாங்க. தேவரீர் நியாயம் செய்ய மாட்டீரோ? நிற்க எங்களுக்கு பலனில்லை, செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று 12வது வசனத்திலே அடுத்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். வசனம் போடுறவங்க கொஞ்சம் ஆமென் ஹல்லேலூயா. உடனே சொல், நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, அவங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, இது உனக்கு தான், இது சந்ததிக்கு தான் அப்படி சொல்லி இருக்கும்போது இதிலிருந்து எங்களை இல்லாம ஆக்க வர்றாங்கப்பா. நீர் நியாயம் செய்ய மாட்டீரோ, நாங்க உங்களை தான் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில தத்தளிப்பின் சத்தம் வரும்போது உங்களோட பேசின வார்த்தையை நீங்க புரட்டிட்டீங்கன்னு வைங்களேன், கண்கள் எங்க போகும் தெரியுமா? கண்கள் எங்க போகும்? இப்படி பாப்போம். என்னாண்டு ஒரு இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எதெல்லாமோ கேட்கறதுனால கண்ணு மேல போக மாட்டேங்குது. ஆமென். கண்கள் மேல போகணும். தத்தளிப்பின் செய்தி வரும்போது என்னோட பேசின வார்த்தைகள், நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனமும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன நாமல் நீரைவே. ஆமென், ஆமென். அவன் இப்படி பார்க்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது,
அங்க இருக்கிற யகாசியல் என்கிற ஆசாவின் புத்திரல் ஒருவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கிச்சு. நீங்க வசனத்தை பிடிச்சிட்டு மேல பாத்தீங்கன்னா இறங்க வேண்டியவர் இறங்குவார். அவர் இறங்கும் போது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சாத்தியமே இல்லாதது ஆவியினால நல்ல கைகளை தட்டி சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆமென். சாத்தியம் இல்லாதது. உங்க தலைமுறை குறித்து வார்த்தை வாங்குங்க. ஆண்டவர் சமூகத்துல தந்த வார்த்தை எழுதி வைங்க. நம்ம எல்லாம் விட்டுறோம். கேட்டா நம்மளே ஆண்டவரை நான் மறந்தாலும் நீர் மறக்க மாட்டீர். ஆமென். நான் மறந்தாலும் இப்படியெல்லாம் ஜெபிக்கிறவங்க உண்டு. சில பார்க்குறாங்க என்ன கரெக்டாக சொல்றாரு. ஆமென். ஆண்டவர் நீர் என்னோடு பேசின வார்த்தை எனக்காக நினைத்து நிறைவேற்ற. அவங்ககிட்ட என்ன பேசினேன் அது ஆண்டவரை கேட்கிற என்னை விட பேசுற உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் ஆமென். இல்லை என்ன பேசுறேன் அவங்ககிட்ட. தாவீது சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை என்னை நம்ப பண்ணீங்கல்ல என் சிறுமையிலிருந்து, அதுதான் எனக்கு ஆறுதல். அதுதான் ஆறுதல். இப்போ இந்த வசனத்தை சொல்லணும்னா வாழ்க்கையில் ஒரு துயரம் வரும்போது பேசின வார்த்தையை புரட்டுவார். நீங்க பைபிளை புரட்டுங்க, உங்க டைரியை புரட்டுங்க. நீங்க பாருங்க, நெருக்கம் வரும்போது ஓடி போய் உட்காந்துட்டு பைபிள் எடுத்துருங்க. பேசின வார்த்தையை மார்க் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து பாருங்க. எழுதி வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்க கண்ணு ஆட்டோமேட்டிக் எங்க தெரியுமா போகும்? என்ன ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்கப்பா, என்ன இருக்கு நீங்க சொன்னது, எனக்கு வேற தெரியாது. என் கையில் நீங்க சொன்ன வார்த்தை இருக்கு, என் கண்ணு உங்களை பார்க்குது. அடுத்து என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க. அவர் இறங்கினார். இறங்கி சொல்றார், யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இன்னைக்கு நீ கேட்கிற தத்தளிப்பின் சத்தம் அல்ல உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதுதான் சொல்லுகிறார், இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவார். அப்படி ரட்சிக்கிறவர் சொல்லுகிறார். ஆமென். அந்நாளிலே எரேமியா 30:8 நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தத்தளிப்பை நான் எடுத்து போடுகிறேன். ஆமென். யோசேப்பு யார்? யோசேப்பு குறித்து யாக்கோபு மனசுல 20 வருஷமா இருந்த செய்தி என்ன தெரியுமா? யோசேப்பு மரித்து விட்டான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் செய்தி வந்தது, இவனுக்கு உயிர் போச்சு. அதில் மூச்சே நின்றுட்டு அவர்கள் சொன்னதை கேட்டு அவன் அனுப்பினதை கொடுத்து விட்டதை கண்ட போது அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நிறைய காரியம் நம்மை சுற்றி நடக்கிறது, தேவ திட்டம் நிறைவேறுவது. அப்ப இது தெரியணும். யோசேப்பு யாருன்னு தெரியணும். இது யாக்கோபு எவ்வளவு வேதம், எல்லாமே எனக்கு எதிராக நடக்குது. இல்லை யாக்கோபே, எல்லாமே உனக்கு அனுகூலமா தான் நடக்குது. ஆமா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சில உள்ளங்களோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறதை உணர்கிறேன். நீங்க இன்னைக்கு காலையில கூட இதை சொல்லி புலம்பி இருப்பீங்க, எல்லாமே எதிராக நடக்குது. இல்ல, எல்லாமே ஃபேவரா தான் நடக்குது. எல்லாமே ஃபேவரா தான் நடக்குது. எதிரா நடக்கிறது போல தோண காரணம் என்ன? யாக்கோபே, உனக்கு யார தெரியல? யோசேப்ப தெரியல. யோசேப்பு யாருன்னு தெரியல. சபையே, உனக்கு தேவன் யாருன்னு தெரியல. உன் தேவனை குறித்து புரிந்து கொள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு
என் தேவனுடைய திட்டத்துல தீமை கிடையாதுன்னு நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. யோசேப்பு யாருன்னு தெரியாததுனால எல்லாமே எனக்கு எதிரா. யோசேப்பு யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது போதும் அசல், நான் பார்ப்பேன், இது போதும், நான் பார்ப்பேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுவாங்க. ஆமென். இப்ப தத்தளிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனால் உண்டான ஏமாற்றம், நம்முடைய கடந்த கால செயலின் விளைவு. மூன்றாவது, தேவனை குறித்த அறியாமை. ஆமென். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்க. லாபான் செய்தது போல நீங்க தீமைக்கு தீமை செய்யாதிருங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணிருங்க. நம்மளால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருந்தா போய் மன்னிப்பு கேட்கறது இல்ல. ஆமாம், நீங்க உடனே யாக்கோபு மாதிரி 7 விசை குனிஞ்சு நிமிர ஒண்ண வேண்டாம். நான் இப்படி பண்ணிட்டேன், சாரி, அவ்வளவுதான், சிம்பிள். ஆமென். யாக்கோபு 7 விசை அதை பார்த்து, அதாவது அதுல தாழ்மை இருக்கிறது. அது இவன் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. ஆமென். என்ன ஒரு சேஞ்ச். இதான் இஸ்ரவேல், இதான் மாற்றம். நாங்க என்னதான் ஆராதிச்சாலும் சகோதரனை ஏமாத்தினதுதான், அல்லது இன்னாரை ஏமாத்தினது, அதெல்லாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அவங்க காணனுக்குள்ள போக முடியாது. நாளைக்கு ஏசாயாலும் போய் கேட்பான், ஆண்டவரே என்னை விட அவன் தானே பெஸ்ட்ன்னு தெரிஞ்செடுத்தீங்க, நான் என்னைக்காவது யாக்கோபை ஏமாத்தி இருக்கிறான் ஆண்டவரே? இல்லையே. நீங்க இன்னும் பாருங்க, சில வார்த்தைகள் வரதுனாலதான் கொஞ்சம் டைம் போகுது, கோச்சிக்காதீங்க. அப்பா நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாருன்னு யார் நினைக்கல தெரியுமா? யாக்கோபு நினைக்கல. ஆனா யாக்கோபு செய்த செயலுக்கு நான் யாக்கோபுக்கு ஏதாவது பண்ணா அது அப்பாவுக்கு ஃபீல் ஆயிரும். அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யாரை கை வைக்க கூடாது, யாக்கோபை கை வைக்க கூடாது நினைச்சது யார் தெரியுமா? அவ இப்படி சுபாவம் உள்ளவன். ஆண்டவர் இதை டீல் பண்ணாம விட்டாருன்னா நாளைக்கு எழுப்பி கொஸ்டின் பண்ண மாட்டான். ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ண மாட்டான். நம்ம யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? லாபான் பிரச்சனை இல்லை, யாக்கோபு ஒன்ற பிரச்சனை இல்லை, அதனால கர்த்தர் தலையிட்டார். ஆனா ஏசா பிரச்சனையில தலையிட மாட்டார். நீ வரணும். ஆண்டவர்கிட்ட போராடி மாறியாச்சு. மாறினது ஏசா கிட்ட போய் ஹாய் பிரதர், ஹாய் ப்ரோ, இப்படி எல்லாம் போய் நிக்கல. ஏசாவை பார்த்ததும் 7 விசை. எனக்கு ஆரம்பத்தில் இது புரியல. நேற்று ஆவியானவர் இதை காண்பித்து தரும்போது என் கண்கள்லாம் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணுங்க. நான் ஜோம் பண்ண சொல்றது என் செயல் ரிஃப்ளெக்ட். இது கேரக்டரே கிடையாது. அவன் வேலையே, அதாவது வயிற்றுல இருக்கும் போதே ஏசா காலை பிடிச்சி இழுத்தவன். சும்மா இதாங்க. ஆமா, யோசேப்பு விஷயத்துல நிறைய விஷயம் அகென்ஸ்டா இருக்கும். இல்ல, ஆண்டவரை குறித்த அறிவு. அதுக்குதான் பைபிள். அந்த 6வது வசனத்தை பாருங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியரா இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடு. அடுத்த வார்த்தை பாருங்கள். நீ உன் தேவனை குறித்த அறிவுல வளரணும்னா இதைதான் திறக்கணும், வேதத்தை அறியணும். நீ வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து. என்ன ஒரு வார்னிங் இது! நமக்கு நிறைய காரியம் புரியாததுக்கு ஏன் இப்படி நடக்குது? தேவனை குறித்த அறிவு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் திரும்புவோம். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி நம்மை சுகித்திருக்க பண்ணுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீர் என் கையில் இருந்து நீக்கி தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் என்னை சுகித்திருக்க செய்கிறீர்கள். இன்னைக்கு நீங்க என்னோட, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வார்த்தை மூலமாய் பேசினார்? ஆமென். ஒரு 2 நிமிஷம் தான் நான் ஜெபித்து இங்கே முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார். அநேக வார்த்தைகளை ஆவியானவர் நம்ம மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு கிருபை தார். யாக்கோபை போல ஒப்புரவாக எனக்கு கிருபை தார். லாபான் செய்த தீங்குக்கு தீங்கு செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இந்த நிலையிலே நாம் உருவாகும் போது நம் கையிலே தத்தளிப்பு இருக்காது. கர்த்தரதை நீக்கி போடுவேன் என்று இந்த நாளிலே நமக்கு வாக்கு தருகிறார். ஆமென். யாக்கோபு திரும்பி வந்து
அமர்ந்து சுகித்திருப்பான், தத்தளிக்க பண்ணுவார். இல்லை என்று சொல்லுகிற நிலையில கர்த்தர் அப்படியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசி உணர்த்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீர் நீக்கி போடுவீர். யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலமாயிருந்தாலும் நீர் பேசி இருக்கிறதுனால நாங்கள் நம்புகிறோம், இந்த இக்கட்டுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம். அதர் அப்படியே ஒவ்வொருவரை ஆட்கொண்டு சாட்சியாய் நிறுத்தும். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.